மக்கள் தொகை வரைபடங்கள் எதை காட்டுகின்றன? மக்கள் தொகை வரைபடங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மக்கள் எவ்வாறு பரவியுள்ளனர் என்பதையும் அவர்களின் வளர்ச்சி விகிதத்தையும் காட்டுகின்றன. இது திட்டமிடல் மற்றும் நிர்வாகத்துக்கு உதவுகிறது. கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் உயர வரம்பு என்ன? கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்தியாவின் கிழக்கு கடற்கரைக்கு இணையாக அமைந்துள்ள ஒரு தொடர்ச்சியற்ற மலைத்தொடராகும். இவற்றின் சராசரி உயரம் 1100 முதல் 1600 மீட்டர் வரை மாறுபடுகிறது. தமிழ்நாட்டில் மிளகு சாகுபடி எங்கு மட்டுமே செய்யப்படுகிறது? மிளகு வெப்பமண்டல பயிர் என்பதால் அதிக மழை பொழிவு மற்றும் ஈரப்பதம் கொண்ட கிழக்கு மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலைச்சரிவுகளில் சிறப்பாக வளர்க்கிறது. தமிழ்நாட்டில் கன்னியாகுமரி மற்றும் நீலகிரி போன்ற மலை மாவட்டங்களில் இதன் சாகுபடி முக்கியமாக நடைபெறுகிறது. ரிக்டர் அளவில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த அளவு என்ன? ரிக்டர் அளவில் இதுவரை பதிவு செய்யப்பட்ட மிக உயர்ந்த அளவு 9.5 ஆகும். இது 1960 சிலி நாட்டில் வால்டிவியா ஏற்பட்டது. ரிக்டர் அளவுகோல் என்பது நிலநடுக்கத்தின் போது வெளியாகும் ஆற்றலை அளவிடும் ஒரு மடக்கை அளவுகோலாகும். எந்த வகையான அளவுகோல் ஒரு வரைபடத்தில் தூரத்தை நேரடியாக அளவிட உதவுகிறது? நேரியல் அளவுகோல், லினியர் ஸ்கேல். ஒரு வரைபடத்தில் உள்ள தூரத்திற்கும் நிலப்பரப்பில் உள்ள உண்மையான தூரத்திற்கும் உள்ள தொடர்பை ஒரு நேர்கோட்டின் மூலம் இது விளக்குகிறது. ஒரு கயிறு அல்லது அளவுகோலை பயன்படுத்தி வரைபடத்தில் உள்ள தூரத்தை நேரடியாக அளவிட இது மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது. ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நிலங்களுக்கு அடியில் என்ன அமைந்துள்ளது? ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நிலங்களுக்கு அடியில் உலகின் மிகப்பெரிய நிலத்தடி நீர்க்கோள் படுகையான கிரேட் ஆர்டீசியன் பேசின் அமைந்துள்ளது. இது இப்பகுதியின் விவசாயத்திற்கு முக்கிய நீர் ஆதாரமாக உள்ளது. கனிமப்படுவுகள் ஆஸ்திரேலியாவின் மேற்கு பீடபூமி பகுதிகளில் அதிகமாக காணப்படுகின்றன. ஆஸ்திரேலியாவின் மத்திய தாழ்நிலங்கள் சமவெளிகளாகும், அங்கு எரிமலை மலைகள் இல்லை. 4ஆம் நிலை செயல்பாடுகளின் ஒரு பண்பு என்ன? 4ஆம் நிலை செயல்பாடுகள் என்பது தகவல் சேகரிப்பு, ஆராய்ச்சி மற்றும் மேலாண்மை போன்ற அறிவு சார்ந்த பணிகளைக் குறிக்கும். இவை 3ஆம் நிலை செயல்பாடுகளின் ஒரு சிறப்பு பிரிவாக கருதப்படுகிறது. நகரமயமாதல் எதை குறிக்கிறது? நகரமயமாதல் என்பது ஒரு நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் நகரங்களில் வாழும் மக்களின் சதவீதம் அதிகரிப்பதை குறிக்கிறது. இது பொதுவாக கிராமப்புறங்களிலிருந்து நகர்ப்புறங்களுக்கு மக்கள் இடம்பெயர்வதால் ஏற்படுகிறது. சர்வதேச வர்த்தகத்தின் 2 முக்கிய கூறுகள் யாவை? சர்வதேச வர்த்தகம் என்பது நாடுகளுக்கு இடையே பொருட்கள் மற்றும் சேவைகளை பரிமாறிக்கொள்வதாகும். இதில் ஏற்றுமதி மற்றும் இறக்குமதி ஆகிய 2ம் அடிப்படை அங்கங்களாகும். ஒரு நாடு விற்கும் பொருட்கள் ஏற்றுமதி என்றும் வாங்கும் பொருட்கள் இறக்குமதி என்றும் அழைக்கப்படுகின்றன. கிழக்கு தொடர்ச்சி மலைகளின் குன்றுகள் எதை பிரிக்கின்றன? கிழக்கு தொடர்ச்சி மலைகள் இந்தியாவின் கிழக்கு கடற்கரை சமவெளிகளையும் தக்காண பீடபூமியையும் பிரிக்கின்றன. இவை தொடர்ச்சியற்ற குன்றுகளாக காணப்படுகின்றன மற்றும் பல ஆறுகளால் பிரிக்கப்பட்டுள்ளன. எந்த உண்மை உங்களை வியக்க வைத்தது? கீழே கமெண்ட் செய்யுங்கள். தினமும் புதிய தகவல்களுக்கு சந்தா செலுத்துங்கள்.